மகாக்கிருவியும் இயக்கம் நிறைந்த பரமபிதாவே, இந்த நாளை எங்களுக்கு வாழ்நாளிலே கூட்டிக் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளை காணாமல் எத்தனையோ பேர் இந்த சமூகத்தில் வந்திருப்பார்கள். ஆனால் எங்களை உங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளை மனசிற்காமல் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இங்கே கூடியிருக்கின்ற அனைவரையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிரப்புங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய ஆசீர்வாதம் நிரப்பி கர்த்தாவே, இந்த 25 பேராக இருக்கின்ற இந்த குடும்பமானது 200 பேராக வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதற்கு உடைய ஆசீர்வாதம் கிருபையும் இருந்தால் மட்டுமே அது நடக்கும். அதனால்தான் நாங்கள் கிருபை அறக்கட்டளை என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே, என் கிருபை உனக்கு போதும், ஒரு பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவனே, நாங்கள் பலவீனமானவர்கள். பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்க கர்த்தர் மீட்பர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலே கேட்கிறோம். எங்கள் ஜீவன் நடத்துகிறார்களே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுது அனைவரும் அமருங்கள். நடக்கக்கூடிய ஆராதனைகளில் இதுபோல சிறப்பு பாடல் பாடுவதற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அது மட்டுமல்ல, நன்றாக பாட தெரிந்தவர்கள் தேர்வு செய்யப்பட்டு நம்முடைய கிரேஸ் கம்யூனிட்டி மிஷனுக்காக ஒரு சிறப்பு பாடல் குழுவையும் உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சிக்காகவே இது துவங்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்பர்கள் நிறைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடல்களை கேளுங்கள். வீட்டிலே இருக்கும்போது பாடி பாருங்கள். நிச்சயமாக நம்முடைய கூட்டத்திற்கு வரும்பொழுது நீங்களாகவே எனக்கு பாட ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற ஒவ்வொருவருக்கும் கிரேஸ் கம்யூனிட்டி மிஷன் பாட வாய்ப்பு வழங்கும். இன்னிசை ஒன்றே இறைவனை அடைய பிரதானமான வழிபாட்டு முறை என்று சொன்னால் எந்த மொழி பாடலாக இருந்தாலும் இனிமை ஒன்றுதான். ஆகவே இன்னிசையால் இறைவனை தொழுவோம், என்றும் இன்னிசையோடு நாம் இணைந்திருப்போம் என்று கூறிக்கொண்டு அடுத்தபடியாக பாடல்களை பாடிய 2 சகோதரிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நாம் வேத வசனம் குறித்த தியானத்திலே ஈடுபட இருக்கிறோம். நம்மை தியானத்திலே வழிநடத்த பாஸ்டர் எஸ். சூரிபாபா அவர்கள் தற்போது தயாராக இருக்கின்றார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க எல்லாரும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பைபிள் ஒரு வசனம் நான் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் தெசலோனியன்ஸ் முதலாவது தெசலோனிக்கருக்கு எழுதிய இந்த நிருபம் 5 அதிகாரம் 5 வசனம் 14-15. சாரி 16-17. Rejoice always. எப்போதுமே நம்ம சந்தோஷமா இருக்கணும். Pray without ceasing. எப்போதும் ஜெபம் பண்ணணும். சரி. ஹல்லேலூயா. இந்த வசனம் நான் இங்கிலீஷ்ல படிச்சிருக்கேன், உங்களுக்கு அது புரியல நினைக்கிறேன். சரி, ஓகே. எப்போதுமே நம்ம என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம சந்தோஷமா இருக்கணும். அதான் அந்த வசனம். First Thessalonians chapter 5 verse 16 and 17. சரி, இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். இது உண்மையில சாட்சி. 2019 நான் ஊழியம் பண்ணிருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும், நம்ம எல்லாம் ஒன்றா தெரியல, ஒன்றா இருக்கோம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்றது இல்லை, யாருக்குமே தெரியாது. நான் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாமே ஊழியம் பண்ணிட்டுருக்கேன். நான் ஊழியம் பண்ணும்போது ஆந்திரா போயிருந்தேன். ஆந்திரா போய் நிறைய சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டேன். 2019 கிட்டத்தட்ட ஒரு 32 சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணுவேன். பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சகோதரி நான் சந்திச்சுட்டேன். அவங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன் என்கிட்ட. ஐயா, எனக்கு எனக்கு பணம் இருக்கு, நாங்கள்லாம் ரொம்ப வசதியுள்ள ஃபேமிலி, எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு ஒரே ஒரு மகன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னம்மா உங்களுக்கு குறைன்னு கேட்டேன். அப்புறமா என்ன சொன்னாங்க, இல்லை நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சில் சொல்லிட்டாங்க. அப்போ என்னுடைய பர்சனல் நம்பர் ஃபோன் நம்பர் வாங்கினாங்க. ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. ஏமா அழுகிறேன்னு கேட்டேன். இல்லை, நான் ஒரே ஒரு பையனுக்கு ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன். என்னாச்சு, எனக்கு பணம் இருக்கு, காசு இருக்கு, ஆனால் மன நிம்மதியாக போச்சு. ஏமா இந்த மாதிரி சொல்கிறேன்னு கேட்டேன். எனக்கு அவங்க சொல்கிறாங்க, டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வரா வீட்டுக்கு, ஃபஸ்ட்டு. 2வது ஊர் சுற்றுறான். 3வது எந்த வேலைக்கும் போக மாட்டேன். அப்போ இந்த 3 கேரக்டர் ஒரு மனிதன் நம்மளுக்குள்ள இல்லைன்னா என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்கள். 1 ஊர் சுற்றிக்கிட்டே, 2வது எந்த வேலைக்கு போகாமல், 3வது தண்ணி அடிச்சுட்டு என்ன ஆகும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சும்மா நீங்கள் சொல்லுங்களேன், நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். சொல்லுங்கள். ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை வேஸ்ட். எல்லா பிரச்சனையும் தானாக தேடி வரும். பிரச்சனை ஒன்றோட ஒன்று தேடி வரும். கடன் ஆயிரும், வேலை பண்ணலாமும் கடன் பிரச்சனை வரும். என்ன சொல்றீங்க? அப்போ ஊர் சுற்றினா பேர் கேட்டு போயிடும். தண்ணி அடித்தா இதுக்கு மேலே மோசமாக போயிடும். யாரும் தப்பாக நினைக்காட்டா இது ஒரு உண்மையில்லை சாட்சி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த 3 கேரக்டர் அவங்களுக்குள்ளே இருந்தது. இந்த அம்மா டெய்லி ரொம்ப ஒரு 3-4 வாட்டி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க என்கிட்ட போயிடுச்சு. ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க பிரதர், ஜெபம் பண்ணாத எல்லாம் சரியாக போயிடும் சொல்கிறாங்க. நிறைய பேர் நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணால் சரியாக இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்போ நான் பார்த்தேன், ஏன்னா அது ரொம்ப போச்சு, ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்களே, என்ன செய்யணும்மா அது பண்ணும்போது அவங்க சொன்னாப்ப, அம்மா நான் ஜெபம் பண்ணுறது கிடையாது, நீ முழங்கால் போட்டு டெய்லி காலையில் எழுந்திரிச்சிட்டு நீ ஜெபம் பண்ணு. உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம். சரியாக யாரும் பேச வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் யாரும் பேசக்கூடாது. பாருங்க, நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு வீட்டில் சீரியல் பார்க்குறோம், இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அத்தை சீரியலாக இருக்குது, ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்ப்போம். சரிதானே? இது அதுவும் ரொம்ப முக்கியமான கர்த்தருடைய வார்த்தை. இதெல்லாம் ரொம்ப கவனமாக கேட்கும். அப்போ அந்த அம்மா சொல்லும்போது நான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தையில், நீங்கள் ஜெபம் பண்ணுமா, கண்டிப்பாக 6 மாதம் கர்த்தர் பதில் தரலாம் சொல்லும்போது சொல்லிட்டேன். அந்த அம்மா ஓகே. அப்போ நான் என்னாச்சும் ஒரு 8 மாதம் போயிடுச்சு. 8 மாதம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் பண்ணாங்க. என்னம்மா, இல்லை இப்போ என் பையன் ஊழியம் பண்ணுறது ரெடி ஆகிட்டாங்க. சரி, அது அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நான் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்,
அப்பதான் எனக்கு உண்மையான விஷயம் தெரியுது. என்ன தெரியுது தெரியுமா? இதுதான் இந்த வசனம் சொல்லுது, எப்போதும் ஜெபம் பண்ணு, ஜெபிக்கணும். அந்த அம்மா முருகல் போட்டு ஜெபம் பண்ணாங்க. எதுக்காக ஜெபம் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு அவங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. இதுதான் நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையில கூட என்ன தெரியுமா வேணும்? ஃபஸ்ட்டு இவங்களுக்காக, ஊருக்காக ஜெபம் பண்ண, நாட்டுக்காக ஜெபம் பண்ணுறது இல்லை. ஃபஸ்ட்டு எப்படி சொன்னேன், நம்மளுக்காக ஜெபம் பண்ணணும். ஐயா, இந்த நாள் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவே, நான் வந்து இன்னைக்கு இந்த வேலை நான் தொடங்க போகிறேன். என்னோடய வேலை நான் போய் எங்கே பணம் தெரியும் எனக்கு போயிடுங்க, எனக்கு உதவி பண்ணுவேன். இல்லை நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகள், நம்ம பாடத்தில் ஐயா நான் ஏன் நடந்து போயிட்டுருக்கேன், பாம்பு வரும், பூச்சி வரும், வண்டி வரும், ஏன் நிறைய வாட்டி இங்கே பாருங்கள் ராயல் சிட்டி வரல, நான் வேகமாக ஓடி வரேன். பாவம் என்னங்க எனக்கே தெரியாது. எனக்கு அப்பாவை தானே. ஒரு நாள் என்னாச்சு, ரொம்ப பிரச்சனை. தம்பி என்ன சொன்னால் விடமாட்டேன்ட்டான், பையன் ஜார்ஜி. அவங்ககிட்ட தள்ளி விட்டு வந்துட்டேன். அப்படின்னா விடல. அப்போ எங்கள் அம்மா கூட வந்துட்டான் பின்னாடியே. அப்போ என்ன, நான் நடந்து போயிட்டே இருக்கேன், பாம்பு செருப்புல போகுது. பார்த்துக்குங்க எப்படி, என் செருப்பு தாண்டி ஜஸ்ட்டு அப்பா வந்து பின்னாடி இருந்துட்டான் சின்ன பையன். என்னடா பாம்பு பண்ணுறான், டக்குன்னு நின்று பார்த்தா வால் தெரியுது, பால் உள்ளு போயிடுச்சு, வால் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு. பாருங்க, கர்த்தர் வந்து எப்படிப்பட்ட நல்லவர் பார்த்தீங்களா, அவர் நன்மை செய்கிறவர். ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, ஜெபம் நம்ம எங்கே போனாலும் சரி ஜெபம் பண்ணலாம். இயேசுவே, நான் இங்கே போகிறேன், எனக்கு உதவி பண்ணுங்க. நான் நடந்து போகும்போது எனக்கு தொலையாது. இதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சா, நீ யாருக்குன்னு சொல்லாத. பக்கத்தில் சொல்ல உங்களை வந்து என்ன சீப்பாக நினைப்பான். ஐயோ பாவம், என்ன பாருங்க, சில சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருக்காங்க, எனக்கு ஒரு பிரச்சனை ஆனால் எனக்கு வந்து இது மாதிரி இன்னைக்கு சாப்பாடு இல்லைங்க நான் சொல்லி அவர்கிட்ட சொன்னு வச்சுக்கோங்களேன். ஓ சரி, ஓ அப்படியா, இப்போ கஷ்டமாக இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் பின்னாடி போய் நம்ம பஸ் இருப்பாங்க. இது நான் நேச்சுரலாக பார்த்துருக்கேன், என்னோட வாழ்க்கையில் நடந்தது. அதனால் எந்த கஷ்டம்னு தெரியும், யாருக்கிட்ட சொல்லாது. நீ கடவுளை நம்மளை உருவாக்கின கர்த்தர்கிட்ட மட்டும்தான் சொல்லுங்க, அவர் மட்டும்தான் இதெல்லாம் செய்வார். ஏன்னா அவருக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ, நம்மளுக்கு என்ன வேணுமோ அவருக்கு தெரியும். இதுதான் எப்போ என்ன சொல்கிறார், எல்லாம் தான் என்னை கூப்பிடியா, என்னை கூப்பிடு, நீ யாரும் மனதில் நம்பாத. ஈவன் ஜிசிஎம் யாருன்னா சரி, அவங்களுக்கு பிடிச்சதா வச்சுக்குவாங்க, பிடிக்கலையா வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு ஆண்டவர் என்ன தெரியுமா, எப்போதும் நம்ம கை விட மாட்டார். கேட்டுங்க, அதே போலதான். அப்போ அந்த பையன்கிட்ட கேட்டேன், என்னப்பா நடந்தது வாழ்க்கைன்னு கேட்டேன். சொல்கிறாங்க, அண்ணே எங்கள் அம்மா ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க, நான் திட்டிட்டு போவேன். என்ன சொல்ல, திட்டிட்டு போவேன், வேறு வேலையான்னு சொன்னேன். ஆனால் ஒரு நாள் நல்ல அவர் வந்து நல்ல வசதியான ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க. பார்ட்டினா தெரியும் நம்மளுக்கு, எல்லாமே எல்லாம் அவங்க என்னென்ன பண்ணவும் பண்ணிடுவாங்க. ஃபுல்லு போதை நடந்து வந்துட்டு இருக்காங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்போது வண்டியில் வரும்போது கீழே வந்துட்டான். எங்கே போய் வந்துட்டு தலையில் உள்ள தண்ணிக்குள்ள போய் விடுவோம். தண்ணியில் விழுகும்போது என்ன ஆகும், ஒன்றும் தண்ணி அடிச்சுட்டு போகும். ஆனால் அவர் அறியாமலே ஒரு மனிதரை ஆள் வச்சு என்ன பண்ணார், கை பிடிச்சிட்டு அந்த சைடில் போட்டாங்க. ஏன்னா அது வந்து எங்களுக்கு தெரியும், அந்த ஆள் வந்து நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். அந்த ஆள் எப்படி தெரியுமா, ஒரு ஆள் அதுக்குள்ளே விழுந்தாலே பழைக்க மாட்டான், கரெக்டாக இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த பாதை, அந்த வாய்க்கால் வந்து பெருசாக இருக்கும், அது ரொம்ப ஆழம், ஒரு 2-3 ஆள் இருக்கும். அப்படி தான் அவர் என்ன பண்ணாங்கன்னா சைடில் அப்படி எடுத்து போட்டு போயிட்டாங்க. ஏன்னு பார்த்தா அவருக்கே தெரியல, கண்ணு முடிச்சு பார்த்தா தெரியும். அப்போ வீட்டுக்கு வந்துட்டாப்புல. வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தாங்க, என் பையன் வந்து இந்த மாதிரி தெரியுறான், மூச்சு சுற்றுறான், தண்ணி அடிக்கிறான், வேலைக்கு போக மாட்டான், இயேசுவே என் குடும்பத்தை பாதுகாப்பு. என் பையனுக்கு அந்த லட்சம் கூட ஜெபம் பண்ணும்போது நடுசாமலாம் அந்த பையன் போகிறான். போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ என்ன தெரியுமா, அம்மா இன்றைக்கி வந்து எல்லா பாவனை செய்ய முடியாது. ஏன்னா இயேசு இல்லை, கடவுள் வந்து ஜீவனுள்ள கர்த்தர். யார்? ஜீவனுள்ள தேவன். ஒரு பொருள் நம்ம வந்து கைவிட மாட்டார். நான் வந்து நீ ஜெபம் பண்ணுறேன், உண்மையாக உங்களுடைய கடவுள் தான் என்னோட கை பிடிச்சி தூக்கியிருக்காரு. இனிமேல் வந்து எந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த குடும்பம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கை இருந்தால் சந்தோஷமா இருக்குமா இல்லையா? சத்தமா சொல்லல, ஏன் சந்தோஷமா இருக்குமா? இந்த மாதிரி அற்புதம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமா வேண்டாமா? கண்டிப்பாக வேணும். நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன தெரியுமா, பல பிரச்சனைகள் வரும், பல
மோசமான சுச்சுவேஷன் நம்ம போயிடுவோம். இருந்தாலும் மனசு சோர்ந்து போகக்கூடாது, என்றைக்குமே கூட தளரக்கூடாது. நம்ம ஜீவனுள்ள தேவனுக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு பாருங்க, இத்தனை பேர் நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாராச்சும் கிடைக்குமா? நிறைய பேர் கிடைக்காது. பல கோடிகள் பணத்தை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை அவங்க வாழ்க்கையில. நம்மளுக்கு என்ன நம்ம ஏழையா இருக்கலாம், ஆனால் நமக்குள்ள என்ன இருக்கு? சந்தோஷம் இருக்கா இல்லையா? அலையா சொல்லுங்க, அலையா. அப்ப இதே எல்லாருமே சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண மட்டும்தான் நம்ம காரியங்கள் வந்து நடக்கும். சில பேர் வந்து நம்ம வந்து சர்ச்சுக்கு போகிறோம், ஒரு மீட்டிங்ஸ் போகிறோம், ஒரு ஏதாவது பொருள் வாங்குகிறோம். இது நமக்கு முக்கியம் இல்லை. நம்ம அன்றாட ஒரு தேவைக்கு வேண்டும். நம்ம வந்து ஏழையாக இருக்கிறோம். நம்ம ஏழையாக பிறந்தது தப்பு இல்லை, ஏழையாக இருக்கிறது தப்பு இல்லை. ஏன் ஒரு முக்கியமான காரணம் தெரியுமா? நம்ம எல்லாருமே நல்லா தான் சம்பாதிக்கிறோம். எனக்கு தெரியும், நம்முடைய மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, அன்றாட வேலைக்கு போகிறாங்க. அது என்ன பண்ண முடியுது நம்மளால? சில வகையில் வந்து அது வந்து தக்க வச்சுக்க முடியல. ஏன்றது நம்ம ஒருத்தர் நம்மளாம் சொல்லிச்சு பார்க்கணும். ஏன் நம்ம குடும்பத்தில் கடனா இருக்கும்? ஏன் நம்ம வாழ்க்கை வந்து பிரச்சனை பார்க்கணும் தெரியுமா? இதுதான் சேராத சேர்க்கை. சேராத போல சேருது, புரியுதுங்களா? சேராத போல சேருது. ஏன்னா செய்யக்கூடாத சில வேலைகள் செய்யறது. அதனால தான் நம்ம பிரச்சனை. இனிமே வந்து நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே சரி, இந்த GCM சார்பாக இந்த abandoned relations, ஒதுக்கப்பட்ட உறவுகள், இது ஏன் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் தெரியுமா? நிறைய பேர் ஒரு காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது என் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 8 வயசு ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சுட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சுட்டாங்க போது யாருமே வரமாட்டேன், இதை பார்க்க யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு எங்கள் அம்மா என் கூட தான் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நான் வசதியாக இருக்கேன். சொல்லுங்க, எப்படி இதெல்லாம் இருக்காங்க? சொல்லுங்களேன், பதில் சொல்லுங்க. வசதியாக இருக்கிறவங்க வந்திருக்காங்க. இத்தனை வருஷம் 8 வருஷம் சேர்த்து 2 மாதம் ஒரு மாதம் ஒரு வேலை தான் வருவாங்க. 10 ரூபா கொடுப்பாங்க. 10வது போகும்போது 100 ரூபாய் எனக்கு தெரியும். நான் 10வது படிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் நான் 3/4 வாழ்க்கை நான் ஹாஸ்டலே போயிடுச்சு. 20 வருஷம் இப்படியே நான் ஹாஸ்டலில் போயிடுச்சு. 21 வயசுல நான் கல்யாணம் பண்ணேன். உங்களுக்கு நிம்மதியாக இருந்தேனா? இல்லை. இங்கே வந்து ட்ரெயின் ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 10 வருஷம் நான் வேலை பார்த்தேன். காலை 4 மணிக்கு போவேன். சில பேர் தெரியும், சில பேர் தெரியாதவங்க சொல்கிறேன். சாயந்தரம் 10 மணி 11 மணி அவங்க வீட்டுக்கு வரேன். அப்படியெல்லாம் 11 வருஷம் கஷ்டப்பட்டேன். 2018 வியாபாரம் பெருகி போயிடுச்சு, அதோட அதிகம் போயிடுச்சு. எப்படி வாழ்க்கை எப்படி மாற்ற பார்த்தீங்களா? அப்போ ஏன் இது தெரியுமா? நான் பைபிள் ட்ரைனிங் முடிக்கும்போது இது ஒரு விஷயம் இப்படியே இருக்கணும். நான் படித்து முடிச்சதுக்கப்புறமா நிறைய பாஸ்டர் சொன்னாங்க, தம்பி நீ வந்து பைபிள் ட்ரைனிங் முடி, நீ இப்படி இருப்ப, நீ டைரக்டர் ஆயிடுவேன். அப்படியே பைபிள் ட்ரைனிங் முடிச்சா நல்லா ஆயிடுவேன், பெரிய பாஸ்டர் ஆயிடுவேன், டைரக்டர் ஆயிடுவேன் என்னென்ன சொன்னாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் என்ன பண்ணாங்க? அவங்களே கைவிட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க. பைபிள் ட்ரைனிங் மும்பையில் படித்தேன், 4 வருஷம் முடித்தேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க முடிச்சுட்டே எனக்கு வேலை தரல. உனக்கு பார்வை தெரியாது, நீ எங்கே போய் முடிவு பண்ணுவேன், உனக்கு வழியே ஒழுங்காக பார்த்து போக தெரியாது, நீ வந்து இன்னொருக்கிட்ட போய் ஏசுகிறான்னு சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. அதோட நான் வந்து போயிட்ட வாழ்க்கையில் அது அந்தெல்லாம் நடந்த சுச்சுவேஷனோட தான் நான் வந்து தமிழ்நாடு வந்தேன். 2004 தமிழ்நாடு வந்தேன். ரொம்ப ஏமாற்றேன் என் வாழ்க்கையில், ஒரு நிம்மதி கிடையாது. அப்போ 10 வருஷம் எந்த விஷயத்துக்கும் நான் போனதில்லை. யாரும் நான் கண்டிக்கல, யாருக்கும் ஃபோன் பண்ணல. எங்கள் ஆளுங்க எங்கே இருக்கா அவங்களுக்கு தெரியாது, நான் எங்கே இருக்கேன் அவங்களுக்கு தெரியாது. அப்போ நான் ஒதுக்கப்பட வரணும் தானே? அம்மாவா இல்லையா? சொல்லுங்க, சொந்தமாக சொல்லுங்க. இதே நிலைமை தான் நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருக்குமே இருக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு சில பேர் சொல்ல மாட்டேங்க. உண்மையில இருக்காது உங்களுக்கு. ஏன் உங்களை வந்து நம்ம குடும்பங்கள் நம்மளுடைய ரிலேஷன்ல நம்ம நல்லா நேசி நம்ம நல்லா பார்க்கணும். ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம்? இருக்க மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் நிறைய பேர் எல்லாரும் வசதியாக இருக்கிறீங்க, நம்ம யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால வாழ்க்கை வந்து நம்ம தான் தக்க வச்சுக்கணும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. யார் செஞ்சு போகாதீங்க. இயேசு நேசிக்கிறார், பரத்துல அந்த பணம் கொட்டும், ஒன்றும் கொட்டாது. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வசனத்தை குறை சொல்லல, மக்களை குறை சொல்றேன். பரத்துல இருந்து வரும், எப்படி கொட்டும்? கஷ்டப்படணும், நம்ம வேலை செய்யணும். அந்த வேலை செய்யும் போது நம்மளை கையில் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒதுக்கப்பட்ட உறவுகள் என்ற இந்த திட்டத்தை கிரேஸ் கம்யூனிட்டி மிஷன் இன்று முதல் துவங்கி செயல்படுத்த இருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாக வியாழக்கிழமை நம்முடைய குழுவிலே பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு உணவு வழங்கியிருந்தோம். என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை டைம் பத்தாது அப்படின்னு சொன்னதுனால வியாழக்கிழமை உணவு வழங்கியிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்துருந்தீங்களா?
ஆமாம், நம்முடைய குழுவில் உள்ளவங்களுக்கு உணவு வழங்கியிருந்தோம். அதனால இப்படியாக இந்த திட்டமானது இன்று துவங்கி இருக்கிறது. இதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மக்கள் மத்தியிலே அன்பு காட்ட சொல்லியிருக்கிறார், மற்றவர்களை தேற்ற சொல்லியிருக்கிறார் என்று நிறைய பேர் சொல்லிக் கொண்டே இருந்திருக்கிறார்களே தவிர அதனை முழுமையாக செயல்படுத்த முன்வரவில்லை. ஆனால் நாங்கள் மூவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நாங்கள் படித்த பள்ளிகளிலே, நாங்கள் படித்த கல்விகளுக்கு காட்டக்கூடாது என்ற எண்ணம் எங்களுக்கு வந்தது. அதனால் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. இது இந்த திட்டம் தொடங்கப்பட்டதன் காரணம். அடுத்து இதன் நோக்கம், இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தற்போது மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் இந்த திட்டத்திலே சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்து விதவை பெண்கள் இந்த திட்டத்திலே சேர்க்கப்படுவார்கள். இப்படியாக இந்த திட்டம் பல இடங்களுக்கும் விரிவடைய இருக்கிறது. இந்த திட்டத்திலே பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் நீங்கள், உங்களுக்கு தெரிந்த மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதாவது ஒரு வீட்டுக்கு ஒருவருக்கு மட்டுமே எங்களது பொருள் கிடைக்கும். இது இந்த திட்டத்தின் முக்கிய குறிக்கோள். அடுத்தபடியாக இந்த திட்டத்தை பற்றி நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த திட்டத்தில் வந்து பங்கேற்கக்கூடியவர்கள் நிச்சயமாக ஜெபத்திலே பங்கேற்க வேண்டும் என்பது எங்களுடைய முழுமையான நோக்கம். ஜெபத்திலே பங்கேற்காதவர்கள் இந்த திட்டத்தில் இணைய வேண்டாம் என்று நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தை குறித்து வெளியிலே சென்று விமர்சிக்கக்கூடிய எண்ணம் இருந்தால் தயவு செய்து அவர்களும் விலகிக் கொள்ளலாம். எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் செய்யும் உதவியானது முழுக்க கஷ்டப்படுகிற ஏழை மக்களுக்கு தான் போய் சேர வேண்டும் என்று நாங்கள் நினைத்து செய்கிறோம். இந்த திட்டத்தை முழுக்க நாங்கள் வேலை செய்த எங்களுடைய பணத்தை கொண்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சில அன்பர்கள் அந்த திட்டத்திற்கு பணம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எங்களது குழுவில் உள்ள அனைவருமே சொல்வது இதுதான், நாம் செய்யும் உதவியானது மிகவும் வறுமையில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள், முதியோர்களுக்கு தான் சென்று சேர வேண்டும் என்று. ஆகவே வந்திருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், வீட்டிலே யாரும் இல்லாமல், பராமரிக்க யாரும் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள் இருந்தால் அவர்களை குறித்த விவரங்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அவர்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்படுவார்கள். அடுத்தபடியாக இதன் பயன்பாட்டு விதிமுறைகள். ஒவ்வொரு மாதமும் இறுதி ஞாயிற்றுக்கிழமை ஜெப கூட்டம் நடைபெறும். அந்த ஜெப கூட்டத்திற்கு அனைவரும் வர வேண்டும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பொருள் உங்களுக்கு கிடைக்கும். வாரம் திடீரென்று யாராவது உணவு வழங்குகிறார்கள் என்று சொன்னால் அப்போது உங்களுக்கு அறிவிக்கப்படும். நம்முடைய குழுவில் பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு கிரேஸ் கம்யூனிட்டி மிஷன் முடிந்த வரையில் அவர்களுடைய தேவைகளில் ஏதேனும் ஒரு தேவையை மாதம் சந்திக்கும் என்பதை செயலாளர் என்ற முறையிலே நான் உறுதியளித்து கூறிக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் எதிர்கால திட்டமாக பல ஊர்களுக்கும் இந்த திட்டத்தை விரிவாக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம். அப்படி ஒரு நிகழ்வு நடக்க நீங்கள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபியுங்கள். ஏனென்று சொன்னால், யாம் பெற்ற இன்பம் பெருமையும் வையகம் என்று நம்முடைய தமிழ் செய்யும்படி உள்ளது. எனவே நீங்கள் பெற்ற இந்த இன்பத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஜெபியுங்கள். அப்போது உங்களைப் போல் அவர்களும் பயனடைவார்கள். அடுத்தபடியாக இந்த திட்டத்தின் செயல்பாடுகளில் திருப்தி இல்லை என்று உங்களுக்கு தோன்றினால் நீங்களாகவே விலகிக் கொள்ளலாம். எங்களது முக்கியமான நோக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை காட்டுவதே. நான் படித்த பள்ளியில் கூட சிக்ஃப்ரிட் ஜொஹான்சன் என்ற ஒரு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த நபர் சர்ச்சிலே சென்று பாடல் பாடி அதில் வருகின்ற பணத்தை இந்தியாவிலே உள்ள கண் பார்வையற்றவர்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அந்த வெளிநாட்டை சேர்ந்த ஒரு கண் பார்வையற்றவருக்கு இருந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த பணத்திலே படித்த நான் அதை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதுபோலவே என்னுடைய நண்பரும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே படித்து வந்தவர். ஆகவே எங்களது கருத்து ஒத்த கருத்தாக அமைந்தபடியினால் இந்த திட்டத்தை நாங்கள் துவக்கியிருக்கோம். மேலும் உங்களுக்கு மாதம் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்று நான் உறுதி கொள்கிறேன். வணக்கம். 27/7/2025 கிரேஸ் கம்யூனிட்டி மிஷன் சார்பாக புதிதாக துவங்கியுள்ள ஒதுக்கப்பட்ட உறவுகள் இந்த திட்டத்தின் துவக்க விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும், முதியோருக்கும்,
கிரேஸ் கம்யூனிட்டி மிஷன் தலைவர் எஸ் சூரிபாபு, பொருளாளர் திருமதி சுசீலா சூரிபாபு ஆகியோரின் சார்பிலும் செயலாளர் என்ற முறையிலும் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு இந்த திட்டம் நடந்தேற எங்களோடு தோள் கொடுத்து கொண்டிருக்கின்ற எங்களது ஒருங்கிணைப்பாளர்கள் கலையரசி முத்துக்குமார் அவர்களுக்கும் ஜிசிஎம் குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒளி அமைத்துக் கொடுத்திருக்கின்ற நண்பர் அசோக் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் உங்களை வரிசைக்கிரமமாக அமர வைத்து உங்களுக்கு வேண்டிய பொருட்களை வழங்குவதற்கும் எங்களது தன்னார்வ தொண்டுள்ளம் கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த பொருட்களை பெற்று உங்கள் குடும்பத்தின் தேவையை இதன் மூலம் நீங்கள் சந்தித்துக் கொள்ளுங்கள். மாதம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஜிசிஎம் கண்டிப்பாக உதவும் என்று தெரிவித்துக் கொண்டு எனக்கு அளித்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மகாக்கிருவியும் இறக்கம் நிறைந்த பரமபிதாவே, இந்த நாளை எங்களுக்கு வாழ்நாளிலே கூட்டிக் கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளை காணாமல் எத்தனையோ பேருடைய சமூகத்தில் வந்திருப்பார்கள். ஆனால் எங்களை உங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளை மனசிற்காமல் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இங்கே கூடியிருக்கின்ற அனைவரையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிரப்புள்ள கர்த்தாவே ஆண்டவரே. நாங்கள் எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய ஆசீர்வாதம் விளங்கட்டும் கர்த்தாவே. இந்த 25 பேராக இருக்கின்ற இந்த குழுவானது 200 பேராக வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதற்கும் உடைய ஆசீர்வாதம் கிருபையும் இருந்தால் மட்டுமே அது நடக்கும். அதனால்தான் நாங்கள் கிருபை அறக்கட்டளை என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவனே, நாங்கள் பலவீனமானவர்கள். எங்கள் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்க கர்த்தர் மீட்பும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவன பக்தியாகவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுது அனைவரும் அமருங்கள். மண்ணே உடைச்சிருவாங்க. உனக்கு கொடுத்தா நீ மட்டும் சாப்பிடு. பிள்ளைகளுக்கு வேற ஓகே. சுகன்யா இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கிறார். போதுங்க. சுமதிக்கு அடுத்ததாக வழங்குகிறது. அண்ணா வாங்க இந்த அப்படியே கொடுத்துருங்கண்ணே. போதுண்ணா. ஓகேங்கக்கா. சிவசக்தி ஓகே. டோட்டலாக மறைச்சிட்டீங்க. ஓகே. ஓகே. ஜெயலலிதா பெண் வழங்கப்படுகிறது. ஜெயலலிதா நகரில் வந்து கொண்டிருக்கிறார். முருகன். ஓகேண்ணா. என்ன தடுமாறுறீங்க? நீங்க அதான் ஃபோன் பண்ணுங்க. அங்கேயே நம்ம போட்டு வச்சிருக்கோம். ராஜ் வாங்க. சரி, அவ்வளோதான். கொடுங்க. இனிமேல் பார்த்துக்கோங்க. சகாமேரி எங்க சகாமேரி? ஓகேங்கக்கா. சரி. இந்தம்மா கரெக்டாக வரணும். டயத்துக்கு ஜெபம் பண்ணி ஓகே. ஓகே. வரலாமா?
வா நீ சமைக்கிறியா? போய் சொல்ற சமைச்சு தான் சாப்பிடணும். நான் வரேன் வீட்டுக்கு இப்போ. முருகன். ஓகே அடுத்து சுபிதா. பயமா இங்கிட்டு அங்கிட்டு இல்லை. இங்கிட்டு ஏன் பக்கம் இப்படி திரும்ப? ஓகே 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 ஓகே. மாரியம்மா. யார் மாரியம்மா? மரியம்மாளுக்கு பாட்டி. தட்டு தட்டு இங்கிட்டு பாரு. பாட்டி நீங்களாம்மா. சரி. இங்க பாரும்மா. பார்வதி. ஓகே. மூஞ்சி நான் பதிவாயிடுச்சு. பாஸ் அவ்வளோதான் பாஸ். தானே?